ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஒரே மழை சடனாக. ஏன்னா அவ்வளோ அனலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹெவி ரெயின், சொல்ல முடியாத மழை. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு மழை, காற்று அப்படி ஒரு காற்று. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மழைக்காக எங்கள் வீட்டில் என்ன டின்னருன்னு பார்க்கலாமா? வித் கேத்தியோட சேலஞ்சு சேர்த்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்னோட வெயிட் கெயின் சேலஞ்ச் டே 14. இன்னைக்கான மெனு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அநேகமா ஸ்கூல் லீவ் விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா விட மாட்டாங்களே. உன் டீச்சர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உனக்கு அது ப்ராப்ளமா ஆகலாம். இன்னைக்கு வந்து வெளியே பயங்கரமான மழை பெஞ்சுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் உள்ள அனலா இருக்கு. இது அனல் தாழ்ல ஹாட்டா இருக்குது. சரி, மழை பெய்யுது, நம்மளும் கொஞ்சம் அந்த கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி, வெதருக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கும் பிரியாணி பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் பிரியாணி வேணாம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சப்பாத்தி. எல்லாரும் வீட்டுல வந்து இன்னைக்கு மைதா சப்பாத்தி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து மெனு மைதா சப்பாத்தி. கார்த்திக்கு 3 மைதா சப்பாத்தி, எப்பவும் போல 2 எக்கு, குக்கும்பர் அதுல இருக்கட்டும். ஓகேயா? அண்ட் சிக்கன். கோல்டு இன்னும் போல ஃப்ரெண்ட்ஸ். லெக் பீஸ், பொட்டேட்டோ போட்டா இந்த கோல்டு இன்னும் போல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது இது எனக்கு. எனக்கு பொட்டேட்டோன்னா ரொம்ப பிடிக்கும் சிக்கன்ல. ஸோ இன்னைக்கு இருந்தது வீட்டில். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அப்படி கூப்பிடுறது ஆர்டிபிஷியலா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாங்க சாப்பிடலாம்னா நீங்க வர போறீங்களா? வர முடியுமா என்ன? அது ஆர்டிபிஷியலா இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது சொல்றது எனக்கு பிடிக்கல. ஆமா, அதனாலதான் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அது உண்மையிலே கூப்பிடணும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா ஓகே, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இனிமேல் நாங்க அது சொல்ல போறது இல்ல. நாங்க சாப்பிட போறோம், சாப்பிட ஆரம்பிக்கலாம், நாங்க சாப்பிட போறோம் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோட வீடியோ நேத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நேத்து நான் தான் சொன்னேனே, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால என்னால வந்து அதை போஸ்ட் பண்ண முடியல எடிட் பண்ணி. அதனால இன்னைக்கு வெளியே போற வேலை இருந்தது. சரி, போயிட்டு வந்து ஈவினிங்கா அதை போஸ்ட் பண்ணேன் நானு. இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு நைட்டே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ லேட்டா வந்ததுக்கு சாரி. அப்பா எங்க? பா வா, அவர் சாப்பிட்டாரு, பரவாயில்ல வா. சரி, ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சாப்பிட்டேன். பசி நான் தாங்க மாட்டேன். என் வயிற்ற பார்த்தீங்களா, தெரியும். அதனால் முன்னாடியே சாப்பிட்டு போயிட்டேன். இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. என்ஜாயிங் தேர் டின்னர். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கேத்திக்காக இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை.
வீடியோஸ்லாம் பாக்குறீங்களா? இன்னைக்கு போட்ட வீடியோஸ் எவ்வளவு வியூஸ் போச்சுன்னு தெரியல. சாப்பிடுறியா? காட்டு. அந்த மேடமோட வெயிட் கெயின்காக சாப்பிடுற இன்னைக்கு ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் மழை வந்துதா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மைண்ட் இப்போ கிளியரா இருக்கு. டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் சாயந்தரம். எத்தனை பேருக்கு மத்தியானத்துல தூங்குனாதான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்? என்னம்மா யோசிச்சுனுக்குற? சாப்பிடலாமா? என்னமா யோசனை சாப்பிடுற? இன்னைக்கு காலையில அந்த அம்மாவுக்கு கர்ட் ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன். சரி, இப்ப சப்பாத்தி கேட்டாங்க, சப்பாத்தி செய்யலாம். 9:30க்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுமா, நல்லா இருக்கா? வேணுமா? விங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரீல்ஸ் எல்லாம் போட டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு போடுறோம் ரீல்ஸ் எல்லாம். நாளைக்கு என்ன இருந்துச்சுமா? நாளைக்கா சப்பாத்தி இன்னைக்கா? சிக்கன். இது என்ன உங்க வீட்டுல ட்ரை பண்ணீங்களா? அவங்க பசங்களுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இதை காமிச்சு சாப்பிட வச்சேன் அப்படின்னு. கேசி சாப்பிட்றா, அதனால பாரு. பேக்க வச்சு நாங்க இதை சாப்பிடுறோம். நெக்கெல்லாம் சாப்பிடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன்ல சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. லெக்கு, அப்புறம் வேற என்ன சொன்னா சொல்றீங்களே? விங்ஸ். இல்ல வேற என்ன சொல்ற தெரியலையா? பீஸ். ஃபுல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 சப்பாத்தி. ஆஸ்ட்ரிச் எடுத்து சாப்பிடலாம் நான் சொல்லுவேன். காட்டுக்கு ஓடிடு. இவ்வளவு பசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ட்ரிச் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசத்துல எப்படியாவது ஒரு 3 பிராங்க் ஆவது போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் உண்மையிலே இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து அமைதியாவே இருக்காது. கடல் கூட பார்க்க அமைதியா இருக்கு, பட் வந்து அது பொங்குச்சுன்னா வேற இல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை எப்படி பண்ணணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணும்.
வெளிய மழை வருதுன்னு தான் பேரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டேன். சாப்பிடு, நீ தானே கேட்ட 3 வேணும்னு. அப்ப கூட இன்னும் எலும்பாதான் இருக்கால ஃப்ரெண்ட்ஸ். இவ டெய்லி புரோட்டீன் சாப்பிடுறா. சிக்கனு, முட்டை, ஃபைபருக்கு, மற்றபடி எல்லா விட்டமின்ஸ்க்கும் குக்கும்பர் சாப்பிடுறா. ரெகுலர் ஆயிடுச்சு இந்த 14 டேஸா. அப்ப கூட அவளுக்கு வந்து அந்த எலும்பு தெரியுது போல. ஷார்ட் வீடியோஸ்லாம் இனிமேல் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிஸி. இனிமேல்ட்டு நாளையில இருந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை யோசிக்க கூட டைம் இல்லை. வெயில் ஒரு பக்கம், யோக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுதான் பிடிக்கும். இந்த காலத்து சின்ன பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விஷயமும் தெரியுது. இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, இதை நான் சாப்பிட மாட்டேன், அதை நான் சாப்பிட மாட்டேன். உங்க வீட்டுல அப்படி இருக்காங்களா பசங்க? யோக் எனக்கு பிடிக்கல, கூட்டுல வந்து பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு அதுல தேங்காய் போடணும். எங்க கத்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல நம்ம எல்லாம் செஞ்சு போடுறத அம்மா செஞ்சு சாப்பிடுவோம். இப்ப வந்து அது இல்ல, இது இல்ல, இது சரியில்லை. கடவுள் வந்து நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. டிஷ் வாங்கிட்டு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க அப்பாவும், செஞ்சு போடுறதுக்கு நானும் நல்லா சாப்பிடலாம். சாப்பிட போறதும் கிடையாது. எவ்வளவோ பேர் வீட்டுல இல்லாம இருக்காங்க. சூழ்நிலை ஒரு மாதிரி அமையலாம். பட் வந்து இருக்கிற வீட்டுல பசங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. ரெண்டு நாளைக்கு கேத்துக்கு ஒரே ஃபுட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா 2 நாள் மீன்ஸ் இப்ப இன்னைக்கு இதை சாப்பிட்டா சரி, இன்னைக்கு சாப்பிட்டாலே இன்னொரு நாளைக்கு கொடுத்தா அதை சாப்பிட மாட்டா. ஏன்னா அவளுக்கு போர் அடிச்சிடும். அது பிரியாணின்வா. நீங்க தொடர்ந்து இந்த வாரம் ஒரு பிரியாணி, அடுத்த வாரத்துல ஒரு பிரியாணி எனக்கு வேணான்வா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உங்க வீட்டுல பசங்க எல்லாம் எப்படி? ஆனா சொல்ற பேச்சு கேட்கறதுல அவளை அடிச்சுக்க யாரும் முடியாது. அப்படிலாம் ஒரு நாளும் கேள்வி கிடையாது. இப்ப இவங்க சாப்பிட்டு நல்லா இருந்தாங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு நல்லது. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அவ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா. கிரேவி தான்.
நானும் சாப்பிட்டேன். இப்ப வந்து கண்டென்ட்டோடலாம் நான் வந்து உட்கார்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சேலஞ்ச் பண்றேன், அதனால வந்து கொஞ்சம் எப்படி உட்கார, ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால அப்படி. நம்ம நல்ல நல்ல கண்டென்ட் பண்ண போறோம். இந்த சேலஞ்ச் முடிஞ்ச பிறகு சண்டே vlogs வந்துரும். அதை மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, அப்புறமா வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து எங்க சேனலை பாக்குறது அப்படின்றத விட இந்த சேனலால ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனமா, இப்ப இவ சாப்பிடுறா, உங்க குழந்தை இதை பார்த்து சாப்பிடுதா, இப்படி இப்படி உஷாரா இருங்க, எது வேணா நடக்கலாம் அப்படிங்களா, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிலாம் இப்படி கூட இருக்காங்க, இப்படியும் நடக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால வந்து இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ. இதோட டே 15ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்றோம், எங்க சேனலை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஆஃப் கர்.